மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லி கடைசியில் வந்து நம்ம ஒரு சீரியல் பார்க்க வச்சிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன கதைனே தெரியல, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் இந்த கலவரம் ரிலேட்டடாக ரஜினிகாந்த் வந்து நிறைய அரசியல் டைலாக்ஸ் பேசுகிறாரு. இந்த காலத்தில் அது வந்து தேவை தான். பட் அதுக்காக 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமானாலாம் முடியாது கண்டிப்பாக யாராலையுமே. படமே பாதி நெகட்டிவ் தான், பட் கிளைமேக்ஸ் அடிச்சு தூக்கிச்சு. படத்தை கலாச்சுன்னு தான் பார்த்தேன். வசனம் திக்கா இருக்கு, வசனம் தான் படத்துல நிக்குது. படம் பிடிக்கல 50%, படம் பிடிச்சிருக்கு 100%. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், தலைவர் அதெல்லாம் சும்மா இல்ல. ரஜினி மட்டும்தான், ரஜினி எடுத்துட்டா படத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் சொல்ல தப்பு. எல்லாருமே வீர விட்டு எல்லாருமே நல்லா அவரை சங்கின்னு சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னு இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷோட ஒரு படி மேல போய் நான் சொல்றேன். ஐயோ மறந்துட்டேன், டெலிட் பண்றேங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா தனுஷ், ஐஸ்வர்யா டைரக்டர் அப்படின்னே வச்சுக்கோங்க. நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரஜினி சாரு நம்மளுக்கான ஒரு ஆளு. இங்க நின்று சொல்றாரு, அங்க இருக்கிற எலெக்ஷனுக்கு நாங்க இங்க ஒத்துமையா இருக்கிறோம், நீ வந்து இங்க மதத்துவத்தை தூக்கின்னு வந்து இங்க வந்து அரசியல் பண்ண வேலைக்கு ஆகாது, வேற எதனா கையில எடுத்துக்கோன்றத முன்கூட்டியா சொல்ற மாதிரி தெரியுது. நெகட்டிவ் வந்து இந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்ஸ் மாத்தி பேக் அண்ட் ஃபோர்த் போகுது. ஃபர்ஸ்ட் டைம் சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். அது வந்து ரொம்ப சின்ன நெகட்டிவ் பாயிண்ட். மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ். லாகே ஆகல, ஆக்சுவலி ரொம்ப ஃபாஸ்டா போறது. அந்த ஸ்பீடு பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்பீடு போடும்போது சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட், ஆனா நல்ல மெசேஜோட இருக்கு. நல்ல ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம். சொல்லணுமா, ஃபண்டாஸ்டிக். பிஜிஎமும் ரொம்ப சூப்பர். ரேவந்தோட மியூசிக் உள்ள பார்த்தா சீரியல் மாதிரி இருக்குது படம். ஒரு 2.5 மணி நேரத்துல ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். ரஜினி வரும்போது எல்லாம் பயங்கரமா விசில் அடிச்சு கை தட்டுறாங்க. மற்றபடி எந்த ஒரு இதுக்குமே ரியாக்ஷன் கிடையாது. அவர் டைலாக்ஸ் கடைசியில கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் டைலாக்ஸ் பேசுறாரு, அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருக்கு. அது எங்கேயுமே கிடையாது. ஒரு ஸ்கிரிப்டே 1993 எடுத்த மாதிரி இருக்கு, அந்த மக்களுக்கு எடுத்த மாதிரி இருக்கு, அந்த காலத்துல எடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ எவ்வளோ மாடர்னைஸ் ஆயிடுச்சு. நம்ம 2024 இருக்கோம். இந்த டைம்ல வந்துகிட்டு தேருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, வந்து கிரிக்கெட்ல அடிச்சுக்கிறாங்க, அதுல இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் அப்பையில இருந்தே நடந்துகிட்டு இருக்கிறது தான். ஐஸ்வர்யா ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணிருக்காங்க. ரஜினி சூப்பரா, எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணிருக்காங்க. நெகட்டிவ்னு சொல்லும்படி இல்லை, நிறைய பாசிட்டிவ். அவர் சொன்ன மெசேஜ் நல்லா இருக்கு. எல்லாரும் யூனிட்டியோட இருக்கணும். whatever the religion may be, should be unity. மாஸ் கேட்கவே வேணாம், சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. டோட்டலி வி என்ஜாய். எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு படத்துல சமத்துவம் எல்லாம் ஒன்று இருக்கிற மாதிரி, ரிலிஜியன் எல்லாமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா வந்திருக்கு. படத்தோட நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஒரு ட்ராமா மாதிரி ரொம்ப அப்படியே படம் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்துச்சு, சீரியல் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் உள்ள கதையே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக வந்துருக்கு படம். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து முழுக்க இப்போ நடக்கக்கூடிய மதத்தை வச்சு மக்களை புலப்படுத்தக்கூடிய அந்த அரசியலை தான் அந்த படம் பேசியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்ல படம் தான். இந்த இப்போ உள்ள சமூகத்துக்கு இது ரொம்ப தேவையான படமே சொல்லலாம். மியூசிக் நல்லா இருக்கு. நம்ம செந்தில் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்தில். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவரோட ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஹீரோட ரஜினி சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் இப்படி ஒரு கதை களத்தை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டார். அவரோட கெரியர்லேயே வந்து இந்த படம் ரொம்ப நல்ல படமே சொல்லலாம். பட் கிளைமேக்ஸில் ஜெயிச்சிட்டாங்க தான் சொல்லுவேன். இந்த படத்துல ரஜினி சாரை தவிர்த்து வேற யாருன்னா நடிச்சு இருந்தாங்கன்னா ஓடி இருக்காரு. திறந்து அந்த பாம்பு இருக்க மாதிரி எல்லாரையும் மோடி மஸ்தான் வேலை காமிச்சு எங்கெல்லாம் லாக் ஆகுதா எல்லாரையும் கத்த விட்டுருக்காங்க. கத்த விட்டு அப்படியே சரி பார்க்கலாம் என்னன்னா கிளைமேக்ஸ்ல வச்சு தூக்கிட்டாங்க. இந்துவும் முஸ்லீமும் நாங்கள் ஒன்னா தான் இருக்கிறோம் இன்னி வரைக்கும். நீ எலெக்ஷன் இப்போ நடத்த போற, இந்த எலெக்ஷனால எங்க இந்து முஸ்லீம்க வச்சு நீ எதனா அரசியல் பண்ண நினைச்சா உங்க பருப்பு எங்க தமிழ்நாட்டுல வேவாதுன்றதா ரஜினி சாரு இப்ப அவங்க சொன்ன ஸ்டேஜ்ல சொன்ன எங்க அப்பா சங்கி இல்லைன்னு சொன்னாங்க. அதையும் நான் நிறைய சேனல்ல கலாச்சேன், நீங்க தான் சொல்றீங்க. ஆனா ரஜினி சாரு தமிழ்நாட்டுக்காரன் தான். அங்கங்க ஸ்லோ ஆகுது, அந்த டைம்ல அந்த பாம்பை மட்டும் வெளியே எடுத்து கலப்பறம் அப்படின்ற மாதிரி ஏன்னு கத்துறாங்களா. நான் சந்தோஷமா இருந்ததோட மக்கள் சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அதுதான் அந்த படத்தோட வெற்றி. நம்ம அமைதியா இருக்கிறது, முஸ்லிம்ன்ற வார்த்தைக்கு வந்து அமைதின்றது தான் பொருள். அதுக்கு அதாவது சலாம் அலைக்கும் வலைக்கும் அஸ்லாம்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கான அர்த்தத்தை சொல்றாரு. அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம முஸ்லீம்ன்றது நம்ம தான், நம்ம கும்பிட்ற சாமிக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம தான் சாமியை பிரிச்சு வச்சிருக்கோன்ற ஒரு பயங்கரமான வசனங்களையும் சொல்றாங்க.
ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதை பார்த்தாதான் சில திருந்துவானுங்க அப்படின்றது இல்ல. ஏன்னா பாசிட்டிவா சொல்ற மாதிரி தான் இருக்கு, நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்லோவில் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்படியே இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் இந்த மதத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இது, கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் இருக்கிற போல பிளட்ன்றது ஒன்று தான் சொல்லியிருப்பாரு. ஒரே ரத்தம் தான் சொல்லியிருப்பாரு. ஒரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு, பச்சை, மஞ்சள் அந்த மாதிரி வராதுல ரத்தம். ரத்தன்றது எல்லாருக்கும் சிவப்பாக தான் இருக்கும். தலைவர் இதில் சொல்லியிருப்பார், நல்லா மெசேஜ் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக மக்கள் பார்க்கணும், இந்த மாதிரி படத்தை மக்கள் பார்க்கணும். தேர் திருவிழா போல பார்க்கலாம். ரஜினி சார் வர காட்சி ஒவ்வொன்றும் சொல்லவே தேவையில்ல, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவர் காட்டுற அந்த ஜெயிலோட வேற லெவலில் இருக்கு அந்த ஒரு காட்சி அதை பார்க்கும்போது. எக்ஸலன்ட், சூப்பர், எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோன்னு சொல்றாங்க, நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. அப்படிலாம் இல்லை, பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், அவசியம் பார்க்கலாம். கண்டிப்பா பெருமைப்படுவாங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ்னா இன்னும் கொஞ்சம் பிரமாண்டமா எடுத்துக்கலாம். அது நெகட்டிவா பார்க்கல, அதுதான் நான் பாசிட்டிவா பார்க்கறேன். செகண்ட் ஹாஃப் பயங்கர ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஒரு ஸ்டோரி எந்த அளவுக்கு எலாபரேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு எலாபரேட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அதை எப்படி அதை சால்வ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா அதுதான் பிரச்சனையாக. இது எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சால்வே பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு மதமா பார்க்கணும். அதாவது ஒரு டைலாக் கூட இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே சாமி தான். ஒருத்தவங்க கிறிஸ்டின் வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க முஸ்லீம் வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாமே சாமி தான். எந்த மதத்துலயுமே இந்த மதத்தை போய் இது பண்ணுங்க, இந்த மதத்தை போய் அது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ மேபி அது கூட படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் நெகட்டிவாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். படத்தில் நெகட்டிவ்னு இன்னொன்று நான் சொல்ல, ஸ்க்ரீன் பிளே. ரஜினி சார் வந்து இந்த படத்துக்கு ஒரே ப்ளஸ், அவர் மட்டும் தவிர வேற எதுவும் ப்ளஸ்ஸே கிடையாது. ரஜினி படத்துலேருந்து எடுத்துட்டேன்னா படம் வந்து 0 ஆவரேஜ் தான் படம். ரஜினி சார் தான் முழுக்க தாங்கி நிற்கிறாங்க. அந்த ஓப்பனிங் வந்த காரணமே வந்து ரஜினி சார் தான். அவருக்காக மாஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அவர் மாஸ் காட்டுறதாக வந்து கதையை வந்து கொஞ்சம் இது பண்ண மாதிரி தெரியுது. ஸ்க்ரீன் பிளே வந்து சொதப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அப்பப்போ ரஜினி சார் காமிக்கிறாங்க, அப்படியே காமிச்சு போய் கூட பண்ண ஆரம்பிப்பாங்க. சென்டிமெண்ட் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அது வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஃபுல்லாகவே. இப்போ அயோத்தியில் இருந்த சென்டிமெண்ட்டும் இந்த அதே லெவல் இதுதான். இந்து முஸ்லீம் பிரச்சனை சார் பண்ணுறாங்க, ஆனால் சென்டிமெண்ட் வரவே மாட்டேங்குது. அதில் இப்போ அவங்க கேமியோ பண்ணிருக்காங்க, வந்து கேமியோ பண்ணிருக்காங்க. ரஜினி தான் மாஸ் காட்டுறாரு, அவர் தான் ஹீரோ. விக்ராந்த் கொஞ்சம் நேரம் வர, விஷ்ணு கொஞ்சம் நேரம் தான் வராங்க. விஷ்ணு கூட ஒரு கொஞ்சம் எஸ் தான் வராங்க தவிர விக்ராந்த் கேமியோஸ் ஃபுல் கேமியோஷன். ரஜினி சார் தான் லீடு பண்ணுறாரு. ஏன்னா வந்து ரஜினி ஏறும் மியூசிக் வந்து ரஜினி சார் ஏறும் காம்போ எப்படி எதிர்பார்த்தோம், அந்த காம்போ எதிர்பார்த்த ஃபீலே வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பாட்டு வருது, ஃபர்ஸ்ட் லவ் சாங், அது வெறுப்பாகுது கதையோட பார்க்கும்போது. கருத்து வசி போட்டிருக்காங்க, அது கரெக்டாக கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்து மாசியெல்லாம் வச்சு நல்லா கருத்து சேரல நினைக்கிறேன். ரஜினி ஃபுல் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் கருத்து தான் பேசுவாங்க. வந்து ஒரு ஆஸ்கர் நேஷனல் லெவலில் வின் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நார்மல் அவர் கூட வாங்க படம் ரொம்ப ஒரு ஆவரேஜ் தான். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி ஆயிருமா இது வந்து சீரியல் பார்க்குற மாதிரி தெரியுது. மேபி வந்து சீரியல் பார்க்குறவங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். ஏன்னா முஸ்லீம் சகோதரர்களை பற்றின படங்கள் அவ்வளோ வரது கிடையாது. இது அவரோட ஓன் கிரவுண்டுன்றதுனால அந்த இடத்த பிரித்து மேய்ஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேரை பற்றி ஒரு பாட்டு வந்திருக்கு, அது ரொம்ப அழகாக இருந்தது. கான்ட்ரவர்சிலாம் இல்லை ப்ரோ. அவர் வந்து இந்த மதங்கள் ரிலேட்டடாக நிறைய பேசியிருக்காரு. அதில் ஏதாவது வந்தாதான், இங்கெல்லாம் வராது. நார்த் சைடில் வேணாலும் கிளப்பி விட்டாதான் ப்ரோ. எப்பயும் போல அவர் ஆக்டிங்லாம் சொல்லவா வேணும். எப்பயுமே அவருக்கான போர்ஷனை வந்து அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது கேமியோ மாதிரியே தெரியல, அவர் ஃபுல் ஃபிலிம்லேயும் வர்ற மாதிரி தான் இருக்குது. அவரோட என்ட்ரியே ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. அப்புறம் அவருக்கு ரிலேட்டடாக தான் படம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வீடு காமிப்பாங்க ப்ரோ, அந்த வீடை காமிச்சாவே நம்ம வந்து பாம்பேல இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்க வைக்கிறாங்க நம்மள. அந்த வீட்டை காமிச்சாவே பாம்பேக்கு கால் போகுது, பாம்பேல இருந்து அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இது அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்னு இப்போயே தெரிஞ்சிடும். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன படத்துல எந்தெந்த சீன் வந்ததோ அந்த சீன் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஒரு படமா பண்ணியிருக்காங்க. இவங்க நல்ல சீனாக எடுத்து போட்டா கூட பரவாயில்ல, எந்தெந்த சீன் ரொம்ப கிரிஞ்சா இருக்குமோ, எந்தெந்த ஸ்கிரிப்ட் ப்ரோ, நீங்க ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா இந்த படம் இங்க பார்த்தது, இது இங்க பார்த்தது இல்ல, இது அங்க பார்த்தது அப்படின்ற மாதிரி எல்லாமே ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்காங்க. அங்க கட் பண்ணி இதை நார்மலா ஒரு டைம் லைன்ல விட்டுருந்தாவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் என்ன சண்டை நடந்ததுன்னே தெரியாது. எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த சண்டையவே ரிவீல் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒஸ்டா எடுத்துட்டு போறானுங்க. ஓடிடியில பாருங்க, தியேட்டர் வேணாம். மதங்களை வச்சு மக்களை பிளவுபடுத்துற தீய சக்திகளுக்கு இந்த படம் ஒரு செருப்படியா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் வந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம்.